கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கையாள போகிறது என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அவர்கள் கட்சி தொடங்கியது பிறகாக 2 மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு தற்பொழுதுதான் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மக்கள் சந்திப்பு பல்வேறு கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டு சனிக்கிழமை தோறும் மக்களை சந்தித்து அந்த நாட்களில் மக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட விஷயங்களை ஆராய்ந்துதான் இந்த ஷெட்யூலாக போடப்பட்டிருக்கு. அந்த நிலையை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு விமான நிலையத்திலிருந்து வாகனம் மாறி சென்றுவது முதல் அனைத்து விஷயங்களுமே செய்திகள்ல தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு அந்த விஷயங்களை பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவர் ஒரு நடிகராகவும் பிரபல நடிகராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அரசியல் கட்சி தொடங்கியதுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தடவையாவது நேர்ல பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வரக்கூடிய கூட்டமும் அதிகமா இருக்கு. இது அத்தனையும் தெரிஞ்சும் காவல்துறை தரப்பிலிருந்து அவர்கள் ஒரு கணிப்பு ஏற்படுத்தப்படவில்லையா என்பது பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலர் வந்து தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய குற்றத்தையும் சொல்றாங்க. குறிப்பா அவர் வந்து இந்த விஷயத்தை தெளிவா கையாளல, அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த அளவுப்படி அதிகமா வந்திருக்கிறாங்க, அவங்க கேட்ட இடத்துல கொடுத்திருந்தா இன்னும் மோசமா பிரச்சனையா இருக்கும் அப்படின்றது காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. இப்படி இரு தரப்புலையும் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, பல்வேறு கருத்துக்கள் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் இரு மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. பல மக்கள் அந்த இடத்துக்கு வந்து சந்திச்சிருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பாதிக்கப்பட்டவங்க, அடிப்பட்டவங்க, அதுல இருந்து மீண்டவங்க என பலருமே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவிற்கு அவங்க அந்த விஷயங்களை பார்த்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கன்னு. இந்த விஷயங்களை எல்லாமே ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து இதை கையாளுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் தான். அதை எப்படி அவங்க முன்னெடுத்து செல்வாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க மக்களுக்கு கொண்டு செல்வாங்க, இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த முடியுமா, அதுக்கு எந்த அளவுக்கு சவால்கள் ஏற்படும், இப்படி பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில